சேலம் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த விஷயங்களை தெரிவித்திருக்கிறார். என் கூட்டம் இன்னைக்காவது மழை பெஞ்சா களைஞ்சது ஒரு படம் காட்டு ஒரு தடவை காட்டுங்க, யாராவது காட்டுங்க. ஒன்று சொட்டு தண்ணி விழுந்தோன்னே ஓடி போயிடுறான். இதுதான் இதுதான் ஒன்று. சார், எடப்பாடி பழனிசாமி இப்போ இவ்வளோ நேரம் யாரை பேசிட்டுக்கிறேன். உங்களுக்கு ஒரு நோய் இருக்கு, அவரை எதுக்குறார். ஸ்டாலினை பார்த்தவுடன் அவர் எதுக்குறார். அவர் பெட்டி வாங்கிட்டாருன்னு சொல்கிறேன். நீங்கள் ஐயா ஸ்டாலின் எனக்கு பெட்டி கொடுத்துட்டாருன்னு சொல்லுங்களேன். பெட்டி கொடுத்துட்டாரு சீமானுக்கு. ஸ்டாலின் பயந்துக்கிட்டு பெட்டியை கொடுத்துட்டார் சொல்லுங்களேன். தம்பி, திமுக வைத்தா பிஜேபி கைக்கூலி, பி டீமு ஆர்எஸ்எஸ் கைக்கூலி, விஜய் வைத்தா திமுக கைக்கூலி. டேய், நான் யாருக்குடா கூலி? என்னப்பா இப்படி பேசுனீங்கன்னா எப்படிப்பா? இவள் அந்த ஒரு பேச்சில் 1.5 மணி நேரம் பேசுனா கடைசியாக ஒரு நொடி எதாவது பேசணும், அதை எடுத்துக்கிறது. உங்களுக்கு டிஆர்பி ரேட்டு வேணும், அதை போட்டால் பாருங்க விஜய் எதுக்குற அவ்வளோ. ஏய் தம்பி, என்ன இப்படி பேசிங்க? அகில உலகத்தை எடுத்து சண்டை குடித்த தலைவனோட பிள்ளை நான். எட்டு சதவீத வாக்குன்னு எவ்வளவு தம்பி லெலி? நீங்கள் எவ்வளவு சாதாரணமாக 8%ங்கிறீங்க. தனித்து நின்று இந்த நாட்டில் ஒரு கட்சியை தனியாக 8% வாக்கு வாங்க. உங்கள் திமுகவுக்கு தனித்த வாக்கு எவ்வளவுன்னு முதல்ல சொல்லு. 79 வருஷம் உதயசூரிய சின்னத்தை வச்சு இவ்வளோ பெரிய கட்டமைப்பு, புறையோடிய போனிய கட்டமைப்பு, கிளைக்கழகம், ஒன்றிய கழகம், மாவட்ட கழகம் எல்லாம் வச்சுருக்கீங்க. அறிவாலயம் பாராளுமன்ற கட்டடம் மாதிரி வச்சுருக்கீங்க. எல்லா ஊர்லேயும் அண்ணா அறிவாலயம், கலைஞர் வச்சுக்கிட்டு இருக்குது. எத்தனை 28 வளைய இந்த அலைவரிசைகள் வச்சுருக்கீங்க, தொலைக்காட்சி வச்சுருக்கீங்க, எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் தனித்து நின்று வாங்க. ஓட்டு காசு கொடுக்காம நம்ம 2 பேரும் நேரடியாக திமுக நாம் தமிழர் 26 தேர்தல் பேச்சு. கருணாநிதி மகன், பிரபாகரன் மகன், 2 பேரும் சண்டை. இது 8 விழுக்காடை நீங்கள் தொட்டுருங்க, அப்புறம் நான் அரசியல் பேசுகிறது விட்டு போயிடும். நீங்கள் தனித்து நிற்கணும், ஓட்டு காசு கொடுக்கப்படாது. அது யார்? உங்கள் அப்பா சமாதியில் வேண்டாலும் சத்தியம் பண்ணுவோம், இல்லை பொதுவாக எங்கள் தாத்தா சமாதினால் சொல்லுவோம், இல்லை உங்கள் குலதெய்வம் சொல்லுங்கள், இல்லை என் குலதெய்வம் சொல்லுவோம். போய் சத்தியம் பண்ணிட்டு போட்டி போடுவோம். சும்மா 8 விழுக்காடு 8 விழுக்காடு அவ்வளோ கோலமாக போச்சா? அரை விழுக்காடு வச்சுருக்கோம்னா இது கூட சேர்த்துக்கிறேன். நான் கேட்குறதுக்கு பதில் 8 விழுக்காடு இருக்குல்ல, எனக்கு 8 விழுக்காடு தான் இருக்குது, ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏன்னா பாரதிய ஜனதா இங்கே இல்லை. பாரதிய ஜனதா இங்கே இல்லை. என்னை எதிரியா நினைக்கல. எதுக்கு இத்தனை வாடகை வாய்களை வச்சுக்கிட்டு தினம் திட்டிக்கிட்டு இருக்கேன்? நான் அதிகாரத்தில் இல்லை. நான் ஒரு வலிமையான ஆள் இல்லை. இதுக்குன்னு வாடகைக்கு வாய் வச்சு நீ திட்டிக்கிட்டு இருக்கியா இல்லையா? அதை பேரை நான் சொல்லணுமா? வாயை திறந்தா என்னைய பேசுறது தவிர வேற ஏதாவது அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்களா? மாதம் சம்பளம் கொடுக்குறீங்களா இல்லையா? எங்கேருந்து போகுதுன்னு நான் சொல்லவா? இதெல்லாமா தெரியாமல் இந்த களத்தில் நிற்கிறேன் நான். சொல்லுங்கள் தம்பி. அப்போ அதை பேசக்கூடாது. எங்களுக்கு எதிரியே இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? எதிரியே இல்லை, அவ்வளோ வலிமையாக இருக்கீங்க, உங்களுக்கு எதிரியே இல்லைன்னா கூட்டணி தேவையில்லையே. என்ன பதிலை பேச வேண்டிக்கிறீங்க? பயப்படாதவன் எதிரியே இல்லை, பயப்படாதவன் என்னை மாதிரி தனித்து நிற்கணும், என்னை மாதிரி நிற்கணும். தோல்வியை தாங்குகிற துணிவு அவனுக்கு இருந்தால் அவன் தான் மாபெரும் வீரனாக இருக்க முடியும். வெற்றி அடைஞ்சா இருப்பேன், தோல்வி அடைஞ்சா போயிடணும், அவன் தான் உலகத்திலே கோலை. வெற்றியையும் தோல்வியும் சமமாக்கிறதுக்கிறவன் எவனோ அவன் தான் திறந்த வீரனாக இருக்க முடியும். உங்களை மாதிரிலாம் இப்படி ஐயா அப்படிலாம் இருக்க முடியாது. நீங்கள் இப்போ என்ன பண்ணுவீங்க? ஒருத்தன் உளமாற சொல்லுங்கள், நாங்கள் நல்ல ஆட்சி கொடுத்துருக்கோம், எங்கள் ஆட்சியின் சாதனைகளை சொல்லியே வாக்கு கேட்போம், அதனால் வாக்கு காசு கொடுக்க வேண்டிய தேவை வராது, அப்படி யாராவது சொல்ல முடியுமா? வேலை சும்மா சொல்கிறது வர. நான் பழைய எதிரி புதிய எதிரி, உங்களுக்கு அதில் பேசுகிறதுலேருந்தே பதட்ட அடைகிறீல்ல. சார், எடப்பாடி பழனிசாமி ஒன்றிய உள்துறை அமைச்சரை போய் பார்த்தது தமிழ்நாட்டில் பெரும் விமர்சனத்துக்குள்ளாச்சு. ஏன்னா கூட்டணி பேச்சுவார்த்தையோ அல்லது உட்கட்சி பிரச்சனையோ தமிழகத்துக்கு தான் டெல்லியில் இருக்கிறவங்க வருவாங்க, தமிழ்நாட்டிலிருந்து டெல்லிக்கு போயிருக்கிறது புதுசாக இருக்குன்னு அவருடைய பிஹேவியரன்ஸும் விமர்சனத்துக்குள்ளாக இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது கொரோனா இருந்தால் நோய் தொற்று இருக்குன்ற அது இல்லை. அது முகத்தை தொடச்சிட்டா கட்டிக்கிட்டு வர வேண்டியது இல்லை. நீங்கள் அவங்க அரசியலை பார்க்கணும். இப்போ கட்சி நீங்கள் என்னை பார்க்கணுன்னா, நாடாளுமன்ற தேர்தலில்
இந்தியாவை யார் ஆள்றதுங்கிற தேர்தலில் இங்கே காங்கிரஸ் கூட திமுக நிற்கிது, அங்கே பிஜேபி கூட ஒருவர் நின்றுருந்தால் இப்போ 15 இடத்துக்கு மேலே அவங்க வென்றிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மோடி பிரதமர்னு தம்பி அண்ணாமலை அமைச்ச அந்த கூட்டணி 18 விழுக்காடை தொட்டிருக்கு. அது இங்கே சேர்ந்துருந்துச்சுன்னா அவர் இப்போ 15 MP 2 கேபினெட் ஒரு தனித்த மந்திரியை வாங்கியிருக்க முடியும். அதை அவர் செய்யலை. ஆனால் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னையே முன்னிறுத்தி அது ஒரு அணியை முன்னிறுத்தி நேரடியாக திமுக சீமான்னு சண்டையை நிறுத்திடுமோங்கிற பயம். அந்த வேலை நடக்குது நகருதுன்னு ஒரு இது செய்தி வந்தவொடனே டபக்குன்னு கட்சியை காப்பாற்றணும்னு போய் சேர்ந்துட்டாப்புல. இப்போ கட்சியில் இருக்கிற பிரச்சனை, அம்மா சசிகலா வேற வெளியேற்றியாச்சு, ஐயா டிடிவியை வெளியேற்றியாச்சு, எங்கள் அப்பா ஓபிஎஸ்ஸை வெளியேற்றியாச்சு. இப்போ இதில் முக்குளத்தூரெல்லாம் பெரும் வெறுப்பில் இருக்கான். இதை எப்படி சமன் செய்கிறதுன்னு தெரியல. மதுரையில் போயிட்டு விண்ணூர்தி நிலையத்துக்கு எங்கள் தாத்தா முத்துராமலிங்கத்தை ஒரு பேரை வைக்க சொல்கிறாப்புல, அப்போவாது ஓட்டு கிடைக்குமான்னு. அங்கே போய் பாரத ரத்னா விருது கேட்குறாரு. அதில் எங்களுக்கு பெருமை தான். என்னோட தனிப்பட்டதில் எங்கள் தாத்தா முத்துராமலிங்க தேவருக்கு அந்த பாரத ரத்னா விடுதலுக்குள்ள பெருமை இருந்தாலும் அது அவர் புகழுக்கு போதுமானது இல்லை. வேணால் பாரத ரத்னாவின் ரத்னான்னு வேணால் நான் கொடுக்கலாம். நீ விளையாட்டு வீரனுக்கு கொடுக்குற, சச்சின் டெண்டுல்கருக்கு எல்லாருக்கும் கொடுக்குற, அதை எங்கள் தாத்தனுக்கும் கொடுக்குற, சுபாஷ் சந்திர போஸுக்கும் கொடுக்குற, விடுதலை போராட்ட வீரன், அவனை கொண்டாந்து எல்லா தமிழ் மக்களின் நெஞ்சில் நிறுத்தின மகனுக்கும் கொடுக்குற. இங்கே விளையாட்டு வீரர் சச்சினுக்கு கொடுக்குற, விடுதலைக்காக போராடி செக்கிழுத்த என் பாட்டை இருக்கான் வாவுச்சி, அவனை கண்டுக்க மாட்டுற. இந்திய நிலத்திலே விடுதலைக்கு பாடிய பாவலன் என் பாட்டன் பாரதிக்கிணையான ஒரு பாவலன் இல்லை, அவனுக்கு நீ அந்த விருதை கொடுக்க மாட்டுற. அப்போ ஒரு தமிழ் மகனை அந்த விருதுக்கு ஒரு மதிப்பும் இல்லைன்னு தான் நான் நினப்பேன். அப்படி தான் நினைப்பேன் நான். நீ பசியோடு இருக்க எனக்கு பரிமாறாமல் அந்த புளிச்ச நல்லா கொளுத்து சாப்பிட்டு வந்தவனுக்கே போய் பரிமாறிக்கிட்டு இருக்க. அப்போ நான் பார்க்கும்போது அந்த உணவின் மேலே எனக்கு மதிப்பு வர மாட்டேங்குது. அப்படி தான் இதை பார்க்குறேன். அதனால் இவர் இப்போ உங்களுக்கு போய் எதுக்கு பேசினார் உங்களுக்கு தெரியும். கட்சிகளில் இருக்க பிரச்சனையை சரி பண்ண போனார்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் வெளியில் நீங்கள் வெளியிடுறது எங்கள் தாத்தா முத்துராமலிங்கத்தவருக்கு பாரத ரத்னா கேட்டாருங்கிறது தான் செய்தியாக போடுறீங்க. அதானே போடுறீங்க. அதான் போடுறீங்க. அதை கேட்க போனவரை முகத்தை கட்டிட்டு வர வேண்டியது இல்லையே. சென்னை கிண்டியில் செய்தியாளர்களை சந்தித்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், திமுகவை எதிர்த்தால் நான் பாஜக கைக்கூலி, விஜயை எதிர்த்தால் நான் திமுக கைக்கூலி ஆகிய கேள்வி எழுப்பியிருக்கிறார். கட்சியில் பல பிரச்சனைகள் எழுந்திருப்பதால் டெல்லி சென்று அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்தித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார்.